நெருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர்வீழ்ச்சி. இது நீர்வீழ்ச்சிலாம் கிடையாது, அந்த பனி அங்கே இருக்கிற மலையை மறைக்கிற அளவுக்கு சரியான பனி. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நிஜத்தில் பார்க்குறது. ஒன்றுமே தெரியல, அப்படியே பிளாங்காக இருக்குது, எல்லாமே பனி மட்டும்தான். அந்த பனி வந்து எங்கள் மேலே அடிச்சில்லுன்னு படுது வேறு. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பயங்கரமான பாறை, அதுக்கு மேலே அந்த ஃபாரஸ்ட்டு. ஐயோப்பா வேறு லெவலில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு அழகெல்லாம் நம்ம ரசிச்சிடணும், பார்த்துடணும். அது வந்து இந்த வயசு தான் அந்த வயசு தான் கிடையாது, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்துடணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஃபோட்டோ எடுக்க சொன்னால் ஒரு வீடியோ எடுத்துருக்காரு. நான் வேறு இப்படிலாம் சாஞ்செலாம் வேறு போஸ்ட் கொடுத்துட்ருந்தேன். நல்லா இருக்கு. இருங்க, இந்த முந்தானியில் இருக்கு நல்லா. இப்படி நான் வந்து இப்படி முந்தானி இப்படி விரித்து நடப்பேன். நீங்கள் வந்து நல்ல வீடியோ எடுக்கணும்ண்ணே. இதெல்லாம் எங்கே எப்போ நம்ம எடுக்க போகிறோம்? இப்போவே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ரெடியா? வாவ், நல்லா பாருங்கல்ல, நல்லா இருக்குல்ல? அந்த காலத்து ஹீரோயின்லாம் இப்படி தான் முந்தானியை பிரிச்சே தான் வச்சுருப்பாங்க. அன்னையரன்கல்லா நீங்களே படித்து அது என்ன பேருன்றது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு டேம் தான். நம்ம வந்து அது பொறுமையாக படித்தா படிக்கலாம், ஆனால் வேணாம், அவ்வளோ டைம் எதுக்கு நம்ம அதுக்கு வேஸ்ட் பண்ணுறது? நம்ம உள்ளே போய் என்னதுக்குன்னு பார்க்கலாம். ஏங்க படிக்க தெரியாமல் இல்லை, படிப்பேன், ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டேமுக்கு போக போகிறோம், அவ்வளோதான். வியூ நல்லா இருக்குது. ஓ வா, செம்மையாக இருக்குல்ல? ஆனால் காற்று செம்மையாக இருக்குது, வெயில் இல்லை, ஒரு மாதிரி நம்மளுக்கு புழுக்கம் இல்லை, சில்லுன்னு ஒரு காற்றடிக்குது, நல்லா இருக்குது கிளைமேட். அப்படியே இங்கே ஒரு வீட்டை கட்டி யாருமே வேணாம், சொந்தம் பந்தம் கூட இருக்கிறவங்க யாருமே வேணாம், கஷ்டம் வேணாம், கவலை வேணாம், பொறாமை வேணாம், எதுவுமே வேணாம், நிம்மதியாக வந்து செட்டில் ஆகிடலாம் இல்லை? அப்படிலாம் இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் அப்படி வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளுக்கு தான் ஐயோ நம்ம சொந்த பந்தத்தோட குடும்பத்தோடு இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு தோணும் இல்லை? வியூ வேறு லெவல் வியூ இருக்குது. இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும்? புதுசாக நாங்கள் ஸ்பாட் காட்டிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து மூணார் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன காடா தண்ணி சவுண்ட் எங்கே கேட்குது? தண்ணியே இல்லையேங்க, டேமில் தண்ணியே வரலையே. ஆனால் கேட்குது சவுண்டு, கொஞ்சமாக போகுது போல் இங்கே தண்ணி. இவங்க வந்து இடத்தெல்லாம் பார்க்குறாங்களோ இல்லையோ, அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க எல்லோரும். இங்கெல்லாம் நாங்கள் வந்தோன்னு காட்டுறதுக்காக. இப்போ நானுமே ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஃபோட்டோ எடுக்க சொன்னால் ஒரு வீடியோ எடுத்துருக்காரு. நான் வேறு இப்படிலாம் சாஞ்செலாம் வேறு போஸ்ட் கொடுத்துட்ருந்தேன். நல்லா இருக்கு. இருங்க, இந்த முந்தானியில் இருக்கு நல்லா. இப்படி நான் வந்து இப்படி முந்தானி இப்படி விரித்து நடப்பேன். நீங்கள் வந்து நல்ல வீடியோ எடுக்கணும்ண்ணே. இதெல்லாம் எங்கே எப்போ நம்ம எடுக்க போகிறோம்? இப்போவே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ரெடியா? வாவ், நல்லா பாருங்கல்ல, நல்லா இருக்குல்ல? அந்த காலத்து ஹீரோயின்லாம் இப்படி தான் முந்தானியை பிரிச்சே தான் வச்சுருப்பாங்க. பண்ணலாமா? என் ஃபோன் எங்க? எங்களுதுலாம் முந்தானி இந்த பக்கம் வருது, உங்களுக்கு அந்த பக்கம் வருது. அவங்க மட்டும் தான் கரெக்ஷன் சரியில்லை. வாங்க எங்களிடம் அணுகவும். எத்தனை கேமராவை பார்க்கறது? நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க, யாரை தான் பார்க்கறது? நான் 1000 ரூபா வச்சுருங்க. எதுக்கு? ஃபோட்டோ எடுக்கிறவங்களே எடுத்து தரதே பெரிய விஷயம். 1000 ரூபாய் மொழி வைக்கணுமா? ஸ்டில் கொடுக்குறீங்களா? அதுக்கு எடுத்தாங்களா இல்லையா? ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு தேவையான ரீல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். அடுத்ததில் என்ன இருக்கோ, என்ன பாயிண்டில் என்ன ஃபோட்டோ எடுக்க போகிறோமோ, என்ன வீடியோ எடுக்க போகிறோமோ அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று, இங்கே யாரும் என்ஜாய் பண்ண வரல, ஃபோட்டோ எடுக்க தான் வராங்க போல. இந்த அண்ணன் வந்து உண்மையிலே என்ஜாய் பண்ணுறது இவர் மட்டும் தான். கபாலிகான் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுறாரு. எல்லாத்துலேயுமே அவர் தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கார். ஏன்னா போய் பழக்கம் போடுறது அவருக்கு. நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு முறை வரோம், அவர் ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக வராரு. இருப்பா, நடந்து வந்துட்டு பேசணும், மூச்சு வாங்குது. ஓகே, நம்ம அடுத்த பாயிண்டில் போய் பேசிக்கலாம்ண்ணா. வாங்க.
ஃபோட்டோ ஷூட் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குன்ட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க இறங்கிட்டோம். ஆனால் எடுக்க போகிறது என்னமோ ஒரே குரூப் ஃபோட்டோ மட்டும்தான். அதுக்கு தான் இந்த போஸ். இறங்கி அடுத்தது நெருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர்வீழ்ச்சி. இது நீர்வீழ்ச்சிலாம் கிடையாது, அந்த பனி அங்கே இருக்கிற மலையை மறைக்கிற அளவுக்கு சரியான பனி. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நிஜத்தில் பார்க்குறது. ஒன்றுமே தெரியல, அப்படியே பிளாங்காக இருக்குது, எல்லாமே பனி மட்டும்தான். அந்த பனி வந்து எங்கள் மேலே அப்படியே சில்லுன்னு படுது வேறு. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பயங்கரமான பாறை, அதுக்கு மேலே அந்த ஃபாரஸ்ட்டு. ஐயோப்பா வேறு லெவலில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு அழகெல்லாம் நம்ம ரசிச்சிடணும், பார்த்துடணும். அது வந்து இந்த வயசு தான் அந்த வயசு தான் கிடையாது, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்துடணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அடுத்த பிளேஸ் எப்படி இருக்க போது தெரில, ஒரே ஆர்வமாக இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆமாம், ஸ்டார்டிங் கூட பயந்தோம், ஐயோ நான் போர் அடிக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. எதிர்பார்க்கல, வேற லெவல் கிளைமேட். ஐயோ அந்த பனி வேறு அடிக்குது, புகை அப்படியே வருது மேலே. அதான் 12. ஐயோ மதியம் டைம் 12 மணி. இப்போ 12 மணியே தெரியல. நம்ம ஊர்லலாம் இந்த நேரத்துக்குலாம் வெயிலில் கூட வாசல் கூட வர முடியாது. 12மா வாட்ச் ஸ்லோமா. ஓகே, செம்மையாக இருக்குது. எல்லாரும் ஃபோட்டோ இப்படியே இங்கே இருந்துடலாமா? ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன் டூரை. 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அதுக்கு தான் வந்தேன். இந்த அம்மா பைனாப்பிள் சாப்பிட்றது தான் அங்கேருந்து ஓடி வந்தாங்க. இந்த ஜீப்பில் மாதிரி தான் நம்மளும் போனோம். அவ்வளோதான். இன்னொரு விஷயம், 3 நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் பார்த்த மாதிரி இருக்கே, நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பா வேனில் வேற போகிறோம். என்னது இது? மாங்காவா? வினிகர் எல்லாமே அதானா? என் நிலமை தெரிஞ்சுனே வாங்கிக்கோன்ற பத்தியா. அக்கா கூட மாங்காய் எடுத்துகிட்டு வந்தீங்க. எங்கே? வேனில் இருக்குது. நம்ம மாங்காய் போகும்போது ஸ்லைஸ் போட்டுற வேண்டியது தான். ஸ்லைஸ் போட கத்தி வச்சிருக்கியா? நான் வாயிலே கடிச்சுப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ மட்டும் சாப்பிட்றது வாயில கடிச்சு சாப்பிடுவேன். கண்ணாடி போட்டு நிறுத்தியாப்பா ஃபோட்டோ? எடுத்தாச்சு. வாங்க வாங்க, அடுத்த பாயிண்ட் போகலாமா? வாங்க வாங்க, அடுத்த பாயிண்ட் டைம் ஆச்சு. வாங்க வாங்க.